போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாடிலேயோ நாம சங்கீதம் செய்ய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே.
பூமியிலே சமாதானமும் மனுஷருக்கும் கர்த்தராகிய பரமனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்லமையான தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், சிறந்த மகிமையும் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரமனே, பரமனே சுதனே, உலகத்தில் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம். தேவனாகிய பிதாவின் வலது பார்த்திருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் கடவுள் மகா பரிசுத்த வசனத்தை வாசிக்கவும் கேட்கவும் ஆண்டுடைய திரு சரீரத்தையும் ரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உண்மையான விசுவாசத்தோடும் அவர் கீர்த்தி செய்ததற்காக கடவுளை கிருபை கொண்டாடப்படுகிறது. நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜெபம் செய்வோம். நம்மை சோதித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். உங்கள் பாவம் உங்களுடைய தொழில் காப்பட்டு பிடித்து நன்மை செய்யுமாயிருந்து இனே கடவுளை கற்பனை கைகொள்ளுவதாகப்பட்டவர்களாய் உடைய பசுத்த மார்க்கத்தில் நடப்பவர்களை தீர்மானிக்கின்ற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கைகள் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடுவாமல் கிறிஸ்து இல்லாமல் சொல்லி தீமையிட்டு விலகவில்லை என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உங்கள் பரிசுத்தமானவரே, உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக நம்முடைய பரபிதாவாகிய சர்வ கடவுளும் தமது ஞான விசுவாசத்தோடு தமிழகத்துக்கு மணந்திருந்தி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்யும் விதேகமாய் வாக்கு செய்திருக்கிறார். அவர் அவனுடைய சிக்கிறதற்கு உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவம் எல்லாருக்கும் மன்னித்து அவர்கள் விடுதலாகி சகல நன்மையிலும் உங்கள் உறுதிப்படி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரோடு இருப்பாராக. இத்திருநாளுக்குரிய திருமறை பாடலை வாசிக்க கவனமாக கேளுங்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். மோசே மீதியான தேசத்து ஆசாரனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே பட்டம் வந்தான். அங்கே கர்த்தருடைய தோற்றனானவன் ஒரு முட்செடியின் நடுவில் உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானான். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிற கர்த்தர் கண்டான். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழித்து போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றான். பின்னும் அவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும்
யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாவினுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலாக்கவும் அவர்களை அந்த தேசத்திற்கு நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேயரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தின் எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றான். வாசிக்க வேண்டிய வேதப்படம் வாசித்தது தேவனை அவனுக்கு சொல்கிறோம். மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊராகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகிய மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் உட்கார்ந்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் நீண்ட மாதத்துக்கு பிறகு மாலைக்கு நாங்கள் குடும்பங்களாக வந்து தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியம் எங்கள் காலங்கள் கிடைத்ததற்காக சொல்கிறோம். வந்திருக்கிற பெத்தேல் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய காரணம் ஒவ்வொரு குடும்பத்தின் சூழல்களை அறிந்து தேவைகளை அறிந்து கடந்து வந்த பாதையில் எத்தனை வெறும் நாட்கள் இருந்தால் உடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியதை சொல்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உங்களுடைய சமூகம் வருகிறோம். தேவாவியானவர் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளை ஒருமுகப்படுத்தி
எங்களை இணைக்கும்படி நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதன்படி வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பண்ணார். உடைய கரங்களை ஒப்புக்கொள்வதும் சுவாமி. இந்த தியானங்களை உடைய வார்த்தையை தியானித்துக்கொள் பிள்ளைகளோடு பேசும் இயேசுவின் நாமத்தினால் செவிகள் நல்லதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சந்தோஷமா சொல்லுங்க, வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சி உங்களை பார்க்கும்போது சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ண இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு குடும்பங்களாக நாம் ஆலயத்தில் வந்து தொழுகிறது ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த சூழல் மாறாதபடிக்கு இப்படியே நாம் தொடர்ந்து ஆலய வழிபாடுகளை நடத்துவதற்கு சுமூகமான சூழல்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தினார். தொடர்ந்து நீங்கள் செவியுங்கள். இந்த பிறகு குடும்பங்களில் சிரமங்கள் இருந்தது, இழப்புகள் இருந்தது. நம்முடைய குடும்பங்களில் திடீரென்று எல்லாரையும் கஷ்டம் வந்தவர்கள் ஆங்காங்கே இருந்தவர்கள் நீங்கள் ஒருவர் தாங்கி கொண்டதும் விசாரித்து கொண்டதும் அந்த துக்க சாப்பிடுவதில் பங்கு கொண்டதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் ஒருவரை சார்ந்து ஒருவரோடு இணைந்து நாம் தொடர்ந்து விசுவாசம் வாழும்பொழுது நாம் போடலாம். இன்றைக்கும் நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி நீங்கள் கேட்டீர்கள். இன்றைக்கு தியாலஜிக்கல் எஜுகேஷன், இறையியல் படிப்பு, இறையியலை ஏன் படிக்கணும், பயிற்சி பெறணும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறையியல் என்று சொன்னால் பிரிவு தலைப்பு ஆண்டவரை குறித்து தியானிப்பது, ஆண்டவரை அறைகளில் நாம் சிந்தனை செலுத்துவது நமக்கு அளவுக்கு கேட்காது. ஆனால் அதை குறிப்பிட்டு நோய் அட்வைங் ஃபேத் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தலைப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. விசுவாசத்தின் பற்றுவதை அறிந்து கொள்வதும் செயல்படுத்துவது, விசுவாசத்தை அறிந்து கொள்வதும் செயல்படுவதும் இறையியலில் நாம் எப்படி படிக்க முடியும், படித்துக் கொள்ள முடியும், பயிற்றுவிக்க முடியும் என்பதை சிந்திக்கும்படியாகத்தான் இந்த 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் பரிட்சமான பகுதி. யாத்திராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். அதில் அழகாக மோசேயுடைய ஒரு தரிசனம், ஆண்டவர் அவரை ஊழியத்துக்காக அழைக்கிறார். இது 2வது ஒரு 40 ஆண்டு காலங்கள் கடந்து எகிப்தை விட்டு போய் எத்ரோ என்ற அவருடைய மாமன் வீட்டில் இருந்து அந்த வனாந்திரத்தில் அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே தகுதி பெற்றிருக்கிறான். அவன் என்னுடைய மக்களை விடுவிப்பதற்கு அவன் தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் அவர் அழைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம், ஏதோ ஒரு முறையில் ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அழைப்பு நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். ஏற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், குடும்பத்தை நடத்துவதற்கு உங்களை கணவனாக வைத்திருக்கிறார், மனைவியாக அழைத்திருக்கிறார். குடும்பத்தை எடுத்து செல்வதற்கு நல்ல மகனாக மகளாக உங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் ஒவ்வொரு கொடுத்திருக்கிறார். அதனால் அதில் நாம் எப்படி இருக்க வேண்டும், பயிற்சி அதில் எப்படி நாம் படிச்சுக்கணும் என்பதை நாம் கால தியான வழியில் இந்த ஆராதனையில் நாம் சிந்திக்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசே இந்த தரிசனத்தை கண்டபோது அதில் ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு செடி எறிவது சாதாரணம், ஆனால் அந்த இடத்துல ஒரு செடி அங்கே திடீர்னு எரியும். ஏன்னா காஞ்சிருக்கிறது, உராசம் பொழுது காத்தடிச்சு உராசம் பொழுது அவைகள் பற்றிக்கும். அது இயற்கையாக ஏற்படுகிறார். அப்படின்னா இவனும் நினைச்சு கொஞ்ச நாள் இருந்துட்டு இருப்பான். ஆனால்
அந்த எரிகின்ற முட்செடியில் ஒரு அதிசயத்தை பார்க்கிறார். முட்செடி எரிந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அந்த பசுமை மாறல. அது அப்படியே பசுமையாகவே தெரிகிறது. ஆனால் அதிலிருந்து அந்த அக்னி தழல் இறந்து எழுப்பி கொண்டிருக்கிறார். இது அவனுக்கு ஒரு பார்வைக்கு அதிசயமாக அதை பார்க்க வேண்டும், அதை ஆராய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. என் அன்பான சகோதர சகோதரிகள், வாழ்க்கையில் பல அனுபவங்கள் நாம் இப்படிதான் கடந்து அலட்சியம் விட்டுட்டோம். படிக்கிற காலத்தில், வேலை செய்கிற காலத்தில், குடும்பங்கள் அது உயர்வு, இப்படி பல அனுபவங்கள் வீட்டிலும் சரி, வேலை செய்கிற இடத்துல சரி, சபையில் பல நிலைகளில் ஒரு காலையில் நம்ம ஒரு காணி வைத்திருக்காங்க. வழக்கம் போல தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போயிடும். அதில் நாம் கூர்ந்து கவனிக்க அழைக்கப்படும். அது கூர்ந்து அதில் நம்ம இணைத்துக் கொள்வதற்கு ஆளுநர காலங்களை நம்ம அழைக்கிறோம். ஆமாம், எல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். வீட்டில் இருக்கிற நடப்பு தெரியும். ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு என்ன செய்யணும், இந்த டெய்லி என்ன செய்யணும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். அப்படியே இருக்க முடியாது. சனிக்கிழமான என்ன செய்யணும் தெரியும் நம்ம. ஏன்னா திங்கட்கிழமை ஆஃபீஸ் போகணும், திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகணும், திங்கட்கிழமையிலிருந்து நம்ம பிஸ்னஸ் போகணும். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியுமே. எல்லாம் ரெடி பண்ணணும் அடுத்த வாரத்துக்கு. அதில் ரெகுலராக நடக்கிறது தானே. இப்படிதான் திருச்சபையிலும் ரெகுலராக நடக்கிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்காது. அதில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்யணுன்றது தான் ஒவ்வொரு நாள் வழக்கம் போல போகிறது. என பறவை போகிறது, மிருகங்கள் போகிறது. ஆனால் ஆண்டவருடைய சாய் உருவாக்கப்பட்ட நாம் ஒரு சிறப்புக்குரியவராக ஒவ்வொரு நாளும் மாறணும். ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்ய நான் சொல்கிறார். மோசே எப்போது முச்செடி தானே, ஆனால் அங்கே எங்கே இருக்கும், ஆடுகள் வைத்து போய் கொண்டு. ஆனால் அந்த முச்செடி இருக்கும்போது அதை கூர்ந்து கவனித்து அதை பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அதை ரெண்டு கிட்ட போவதை பார்க்க. அதுபோல் ஒரு சின்ன காரியம் பெரிய காரியம் அது அலட்சியம் விட்டுறாதபடிக்கு நாம் கூர்ந்து கவனித்து வரப்போகிற பெரிய கஷ்டங்கள், துயரங்கள், ஆபத்து, விபத்து இவைகளை தவிர்த்து போகிறதுல வேண்டி பிரேக் அடிச்சு பார்த்தோம், கொஞ்சம் பிடிக்காத போச்சு, அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கவனிக்கணும். சரி, நம்ம பிரேக் அடிக்கிறதுனா கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்கும். ஒரு டயரில் கால் இல்லையா, இல்லை பிரேக்கில் கஷ்டமா, என்னது ஸ்டார்ட் பண்ணோம் அவசரம் இதெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆக மாட்டேது. 2 மணி நேரம் அடிக்க வேண்டியதாக போச்சு, 2 தடவை யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன் இது அதுபோல தான் அழைத்துக்குள்ள வந்து சின்ன சின்ன காரியங்கள். ஏன் இவங்க அவங்களோட பேசுவாங்க, ஏன் இவங்க நடக்குது, இப்படி நடக்குது, கொஞ்சம் கூட்டு கவனித்து விசாரித்து சரி செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடனில் இதை செய்ய நாம் அழைக்கிறோம். இதில் இன்னொரு காரியம் கிட்ட போயிடும். ஒரு செடியின் கிட்ட போன ரோசி அங்கே ஒரு பயிற்சி வைக்கிறார். அப்புறம் கிட்ட போனாலும் தெரியுது அது தேவ சமூகம், தேவன் அங்கே எழுந்திருக்கிறார். அங்கிருந்து ஒரு சத்தம் உருவாக்குறாரு. அங்கே சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமாக பாதரட்சியை கழித்து போகும். உடனே பாதரட்சி அது கொண்டு எரிகின்ற முச்செடி ஏன் அது அவிழ்ந்து போகல, அது சாம்பலாகுன்றது தான் அவனுக்கு நோக்கம். ஆனால் இப்பொழுது பாதரட்சி கழட்டி போட அதுக்கப்புறம் பார்க்கலான்ற பாதரட்சி கழட்டி போட்ட பிறகுதான் மகத்தான ஒரு தரிசனத்தை வெளிப்பாடை ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிறார். சின்ன சின்ன காரியம் தான் குடும்பத்தில், தகையில், அதில் வாழ்வில், வேலை சாப்பிட சின்ன சின்ன காரியங்கள் அப்படியே தவிர்த்து அதெல்லாம் சின்ன தவிர்த்து அதெல்லாம் அந்த நீக்கி ஒப்புரவாக்குறத இருப்பாங்க. ஏன் ஆண்டவராக தேவன் நாங்கள் எழுந்திருக்கிறார். மோசையாக நெருங்க முடியல, நீ நெருங்கி வரணும்னா அவன் கால இருக்கிற பாதரட்சை கழட்டி போடுகிறாரு. கழட்டி போட்டபோது தான் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அவர் உறவாடுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கணும். மோசை சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, முடியாது, நான் வர வேண்டும், நான் என்ன முடியாது, இல்லை இனி தான் போனேன், நான் எடுத்துப்பாய். இந்த உரையாடல் அந்த உறவை எப்பொழுது மோசை பெற்றுக்கொண்டார்கள், நான் அணிந்திருந்த பாதரட்சை கழட்டி போட்ட பிறகுதான் இந்த உறவு தொடரும். அந்த உரையாடல் தொடரும். அந்த வெளிப்பாட்டினுடைய உச்சத்தை அந்த மோசை தரிசிக்கும். அது ஒரு மகிழ்ச்சி. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
ஆண்டவரோடு குடும்பத்தோடு ஒப்புரவாக சின்ன சின்ன மனஸ்தாபங்களாம் தவிர்க்கிறது. கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ போறோம். யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அது சின்ன சின்ன கஷ்டங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் தவிர்த்து ஒப்புரவாக பிரயாசப்படுவோம், முந்தி கொடுப்போம். அவங்க வந்து பேசணும், இவங்க வந்து பேசணும், இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கட்டும். இப்படியே நாம் காலத்தை கழிச்சு இன்னத்தை நான் கொண்டு போக போறது தெரியல. இந்த 2வது வரையில நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்து போச்சு. எதிர்பார்த்ததுல பெரிதானவர்கள் ஒவ்வொரு சபையும் திருச்சபையிலும் அது பாகாயத்திலிருந்து பல்கேஸ்வரம் வரை இருக்கிற அனைத்து திருச்சபையும் பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி 3வது அலையும் வருது சொல்றாங்க. அது எப்போ வரும் தெரியல. ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் போய் நாம் இருக்க வேண்டியவர். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம ஏதோ வாழ்ந்துட்டும் மறிச்சதும் போட்டோம் அதோடு போறதில்லை. நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தோடு முடியல, நித்தியமா வாழ்வு அங்க போய் ஆண்டவர் நிற்கணும். அதை கேட்பாரு, என்னப்பா உங்க அப்பா விட்டுட்டிய, உன் அம்மா விட்டுட்டிய, அந்த சின்ன சின்ன கஷ்டம் ஆச்சு வராது வந்துக்கலாமே, ஏன் அதை தவிர்த்துன்னு கேட்பாரு. உன் சகோதரனோட உத்தரவாதம் வந்துட்டிய, உன்னுடைய சகோதரியோட உத்தரவாதம் வந்துட்டியப்பா, கொஞ்சம் விசாரிச்சு வந்துக்கலாமே. அப்போ நான் என்ன பதில் சொல்றோம்? மோசே தன் கால்களுக்கு பாதரட்சை கழட்டி கொண்டு ஆண்டவரோடு உரையாடவும் உறவாடவும் ஆண்டவரோடு அந்த வெளிப்பாடை பெற்று மகத்தான ஒரு விடுதலை ஆயுதத்தை தொடர்வதற்கு அவன் பலப்படுத்திக் கொண்டான். அதை போல அந்த வாழ்வுல அது குடும்ப வாழ்வார்கள், திருச்சபை வாழ்வார்கள், சமூகத்தில் நாம புது பொலிவோடு எழுதி பிரகாசம் சின்ன சின்ன காரியங்கள் மனசாகும் பிரச்சனை மீறுதல்களை ஆண்டு சொல்ல அறிக்கையிட்டு ஒப்புரவாக ஒப்புரவாக பணியை இயேசு ஏற்கனவே செய்து முடித்திருந்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் தன்னுடைய ரத்தத்தை இலக்கியமாய் இங்கு சிந்தியிருக்கிறார். இயேசு ரத்தம் இன்றைக்கும் நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை புதுப்பிப்பதற்காக, நம்மை மாற்றுவதற்காக காத்திருக்கிறது என்பதை நம்புகிற விசுவாசிகள் நாம் நம்முடைய தவறுகள் மீறுதல் அறிக்கை 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் நினைவுகிறார். உன்னை தூரமா இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மிக சமீபமாய் ஆண்டவரோடு சமீபமாக இயேசு நமக்கு உதவி செய்கிறார். உன்னை தூரமாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால சமீபமாக்கணும்னு சொல்றார். அந்த ரத்தம் ஆண்டவரோடு நாம் இணைக்கிறதற்கு காத்திருக்கிறது. ஆண்டவரோடு இணைந்து நம்முடைய சுகத்தையும் வாழ்வையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயுதமாக்கிறது. நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு நம்ம கேட்பது எல்லா பாவம் நல்ல அவசரம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம், அதை மன்னித்து அதனால இருக்கிற அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம் தவறுகள் மீது அறிக்கை சொல்வோம். சின்னத்தான் நான் வராங்க இருக்கிறத போட்டு தான் நடக்குது. நான் இருக்கிற இடம் பரிசுத்தமாகுது, எல்லா இடம் தான் சுத்தமாகுது. நான் இன்னும் தீர்வு இல்லை, நான் அழுக்கு இல்லை, நான் இருக்கிறேன் சொல்றதை சொல்லுங்க அப்படின்னா சொல்றத மோசே ஆண்டவர் வார்த்தை சொன்னா நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான பரிசுத்தம் காலையில் பாதரட்சிய அப்புறம் வாப்பா பேசலாம். ஆண்டவர் மகத்தான காரியங்கள் சொல்றார். அந்த நேரத்தில் பேசணும்னு சொல்லி முடிகிறார். அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த முட்செடியிலிருந்து அவர் பேசுகிறது. அந்த பாதிக்கப்பட்ட எளிய மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்களினுடைய பிரதிநிதியாக இயேசு ஆண்டவராக தேவன் முட்செடியில் எழுப்பி எழுகின்ற முட்செடியின் நடுவில் எழுப்பி நிற்கிறது. அவர்களோடு தான் இணைத்துக் கொள்வதற்கு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற அவருக்கு குரல் கொடுக்க முடியாத மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். வாழ்வையால் இருக்கிற மக்கள் பக்கத்தில் இருந்து வாழ்வளிப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். முட்செடி அமையாமல் இருப்பது இது காலத்துக்கு முடியாது. மோசே காலத்தில் இருந்தது, இயேசுவின் காலத்தில் இருந்து இந்த நம்முடைய காலத்தில் இயேசுவர் மத்திய 9:36 அவர்கள் வாழ்வில் தொய்ந்து போனவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள், நல்ல மீட்பன் இல்லை என்பதை ஜனங்களை பார்த்து சொல்றார்.
அங்கே ஆண்டவர் நிச்சயமாக எரிகின்ற முட்செடி நடுவில் தேவன் எழுப்பி மோசையோடு பேசுகிறார். இதுதான் எகிப்தில் என் ஜனங்களுடைய நிலைப்பாடு. என்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். உன் பெற்றோர், உடன்பிறந்தோர், குடும்ப மக்கள், உறவுகள், சமூகம் எப்படி இருந்ததுன்னா எரிகின்ற முட்செடியிலிருந்து ஆண்டவர் இப்படிலாம் சொல்வார். ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜனங்கள் வாழ்விழந்து இருக்கிறார்கள், என் மக்கள் கண்ணீரோடு உடைந்து போயிருக்கிறார்கள். நீ உதவி செய்ய மாட்டியா? நீ அவர்களுக்காக எழுப்ப மாட்டாயா? அவர்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாயா என்று நம்மை பார்த்து கேட்பார். இன்றைக்கும் அந்த குரல் தான் அன்று மோசேக்கு வெளிப்படுத்தியது போல இன்றைக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தார். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம். தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கண்ணீரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இயற்கையினால் சீற்றத்தினால் அழிந்து கொண்டே இருக்கிற மக்கள், பலவிதமான விபத்துக்கள், இந்த கொள்ளை நோய் அதுக்கு மேலே தலைவிட்டார்கள், இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். சுகமாயிட்ட அதன் தப்பித்து வந்துட்டு என்றால் அது ஒரு சைடு எஃபெக்ட் வரும். நோக்கால் முதல் வந்து மஞ்சள் வந்து சரீரத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாம் செவிக்கு அழைக்கப்படுவோம், ஒரு ஒப்புரவாக அழைக்கப்படுவோம். நாம் திறப்பின் வாசலில் இருந்து நம் குடும்பத்துக்காக, சபைக்காக, சமூகத்துக்காக செவிக்க அழைக்கப்படும். இந்த அழைப்பு தான் அந்த ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிறார். மோசே அப்போ கடைசியாக புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், அப்போது மோசே தேவனை நோக்கி பார்வனிடத்தில் போகவும் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் ஏமாத்திரம் என்று சொன்னேன். அதற்கு அவர் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நான் சாத்தியமா? நான் ஜெபம் பண்ண குடும்பம் ரட்சிக்கப்பட்டுமா? குடும்பத்தில் பாதுகாப்பு வந்துடுமா? இந்த வியாதி போயிடுமா? இந்த சபை உருவாயிடுமா? சபைக்குள்ள சமாதானம் வந்துடுமா? இந்த சமூகம் ஒரு விழிப்புணர்வு வருமா? எழுப்புவது வருமா? இந்த சபை, இந்த சமூகத்துக்குள்ள ஒரு மாற்றம் வருமா? அதெல்லாம் கடல் நீர் போல இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கலாம். சரி, மோசே இதை தான் சொல்லுவேன், அதெல்லாம் சாத்தியமாகுமா? நானே உயிருக்கு பயந்து அங்கிருந்து தப்பித்து தலைமறைவாக நான் தலைமறைவாக இருக்கிற என்னை பார்த்து நீங்கள் இது காரியத்தை செய்யும், இது எவ்வளோ பெரிய முடியுமா? என்னால் அவர் வேற ஒன்றும் சொல்ல, நான் கூட இருக்கிறேன். இந்த ஆண்டவர் நம்ம ஊருக்கு கூட இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், உன்னுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், உன் சரீரத்தில் வியாதியுடைய காரியமாக இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்கிறது. சபையில் இருக்கிறது, சமூகத்தில் இருக்கிறது, அதெல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்வின் ஓட்டத்தை தொடரும். ஆண்டவர் மகத்தான காரியங்களை மோசையை கொண்டு எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுவித்துக் கொண்டு வந்தது. உண்மையில் இருந்துச்சு. நம்முடைய வாழ்வில் எல்லா இடர்பாடுகளிலும் ஒரு விடுதலை ஆயிரத்தை தொடர்வதற்கு, ஒரு மீட்பில் ஆயிரத்தை தொடர்வதற்கு இயேசு துவங்கி வைத்தார். அதை நீ நானும் தொடர்படியாக தொடர்வதற்கு நம்ம அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போனார். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அது யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரை வாசித்தால், இயேசு பல அற்புதங்களை அடையாளம் செய்து கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாகிறது, மனம் திரும்புங்க என்று மக்களுக்கு சொன்னார். இவர்கள் 4 பிரிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே பல பிரச்சனை. இவர் நியாயமாக கேட்கிறாரு, ஆசாரியர்கள் சேதம் பண்ணிக்கிறாரா, இவர்கள் கற்பனை கை கொடுக்குறாரா, இது ஒரு புது மாற்றமாக இருக்குது. இப்படி சொல்லி கொண்டே இருக்கிற இவர்கள் ஒரு பெரிய கூட்டம். அதில் இவரை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டங்களுக்கு மத்தியில் தான் இயேசு தன்னுடைய இறைப்பணியை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த இறைப்பணி எதற்காக? தொடர்ச்சியாக இந்த அவர் போய் 2020 ஆண்டுகளை கடந்துட்டோம். இப்போவும் அந்த இறைப்பணியை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த இறைகளை தான் நாம் ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக வந்துச்சு, மனம் திரும்புங்கள் என்று சொல்லிதான் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற குரல் இன்றைக்கு வரைக்கும் இப்பொழுதும் நீங்கள் கேட்டுக்கொண்டால் இருக்கிறேன். பல தலைமுறைகளை அதைத்தான் செய்து கொள்ளும். ஆண்டவருடைய காலத்திலிருந்து இயேசுடைய காலம் தொடங்கி இது வரைக்கும் செய்து கொண்டார்கள். மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்.
துன்புறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். புறங்குவதும் பிரயாசம் பண்ணுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவர் பேசுகிறது மாற்றமில்லை. இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பணி செய்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படார்கள். 4ஆம் 7ஆம் தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக சுபிட்சமாக இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத 6 லட்சம் டாக்டர்கள், என்ஜினியர்கள், ஐஏஎஸ் நம்மளுடைய பூர்வீகங்களை தேடி போனால் எங்கோ ஒரு குடிசையில் எங்கோ ஒரு இடத்துல அவர்கள் ஆண்டவரை இயேசுவை அறிந்தவர்களாக, நீதி செய்தவர், நியாயம் செய்தவர்களாக, ஆண்டவருக்கு ஒப்புரவானவர்களாக இருந்திருப்பார். இருக்கதான் செய்கிறார்கள். ஆண்டவர் விரோதமாய், ஆண்டவர் விரோதமாய், சபைகள் விரோதமாய் நின்றவர்கள் குடும்பங்கள் 4 7 தலைமுறை இப்போ பார்க்கிறோம். பேர் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் வெளியே சொல்வதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார். எப்படி ஒவ்வொரு இதுதான் எப்போது ஆண்டுக்கு விரோதமாய், ஆண்டு விருப்பமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் துணிகரமான பாவம் அவைகள் நம்மை மகதானத்துக்கு கொண்டு போகும். அந்த அனுபவம் ஏதோ மனித பேருக்கு கிடைக்கும் பகல் இப்பவே நடந்தாங்க. நான் விரும்புகிறது நடக்கலை, எதிர்பார்ப்பது நடக்கிறது, ஏமாற்றம் நம்ம அறியாமல் மனோவாச்சம். ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னே தெரியாமையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இயேசுவும் அப்படிதான் அந்த நாட்களில் பல எதிர்ப்புகளின் மத்தியில் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எப்போது இந்த யூதர்கள் மனம் திருப்புவார்கள்? இந்த இஸ்ரவேல் மக்கள் என் சொந்த ஜனத்துக்கு வந்தன, இந்த சொந்த ஜனம் எப்போது நீ ஏற்றுக்கொள்ளும் என்ற கண்ணீர் அவர்கள். அப்ப யோசிக்கவே இல்லை. புறஜாதி மக்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்களை குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. காணானிய ஒரு ஸ்திரீ வந்தால் அவளுக்கு அந்த அற்புதம் செய்வதற்கு அது காலதாமதமாக்கினார். பொறுமையா இருந்தார். இன்னும் எனக்கு ஞானம் இல்லப்பா, உங்களை பார்க்கறதுக்கு ஞானம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு தான் வந்திருக்கிறான்னு சொன்னார். என்னால் மற்றவர்களை யோசிக்க தெரியாது. என் பிள்ளைகளே இப்படி இருந்தால், கிறிஸ்தவர்களே இப்படி இருந்தால், கிறிஸ்துவ அல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதை யோசிக்கவே முடியல. என்னைக்கு நாம ஜெபிக்க போறோம்? கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக எப்போது ஜெபிக்க போகிறோம்? இந்த மந்தை இல்லாத மக்களை ஆண்டுகளை எப்போது இந்த மந்தைக்குள்ள கொண்டு வர போகிறோம்? 2000 வருடம் ஆகி போச்சு. இன்னும் இந்த மந்தையில் இருக்கிற மக்களையே சீர்படுத்த முடியல. இந்த மந்தையில் இருக்கிற மக்களை ஒருங்கிணைக்க முடியல. அந்த ஒரு ரோமியை சொன்னார், 100 ஆடு ஒருத்தர் வச்சிருந்தாங்க. அதில் ஒரு 100 ஆடு காணும். இவ்வளவு நல்ல மெய்வன் அந்த 99 ஆடு அங்கே விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் வந்து மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு இருப்பான். எனக்கு 100வது ஆடு, இந்த 100வது ஆடு இது என்னை விட்டு போச்சு, தேடி கண்டுபிடிச்ச வாங்கப்பா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு அப்படி இருக்க முடியாத சூழல். ஒன்றை தேடி போனால் நம்ம 99 ஆடு வரும். என்னென்ன அவங்க கையில் வேதம் இருக்கிறது, அவர்கள் கேட்பதற்கு ஒரு செய்திகள் இருக்கிறது, சுவிசேஷங்கள் இருக்கிறார்கள், நற்செய்திகள், உபதேசிகள் இருக்கிறார்கள், நற்செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், பாஸ்டர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள். வீட்டுக்கு ஒருத்தர், வீட்டுக்கு 2 பேர் 3 பேர், அது அந்த ஊழியர் எப்படி சொல்லுவாங்க, இந்த ஊழியர் எப்படி சொன்னாங்க, குழம்பிக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் தான் இப்போது பெருகிக் கொண்டிருக்கிறார். எந்த ஊழியர் சபையை விட்டு போய் பல நிலைகளில் பாதிப்பு கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறார். எப்போது சீர்போம்? அந்த இயேசு யூதர்களை தேவார்த்தை கண்டு உடைந்து போய் இவர்கள் எப்போது திருந்துவார்கள் என்ற நிலைப்பாடு அவர் இருக்கும்போது, அப்போது பிலிப்பும் அந்திரேயாவும் இயேசுவிடம் சொல்றாங்க, இயேசுவே இந்த கிரேக்கர்களெல்லாம் அவர் தான் சும்மாவே இதே அப்படி ஆகும், இது சாத்தியம் இல்லை, இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா, இதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள் இப்படி சொல்றாங்க. அவங்களாம் வந்தாங்க. இயேசு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலவாசனம் வாசி பண்ண யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு சொன்னார். கோதுமை மணினா இயேசு நினைச்சார். இயேசு பின்பற்றுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் தனித்திருந்தால் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுக்காக உங்களை அர்ப்பணிக்க, கிறிஸ்துவுக்காக முன்னெடுத்து செல்ல, கிறிஸ்துவுக்காக ஒரு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறது நீங்கள் தேவை என்பதை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார்.
என்ன வேணால் ஆவாதியா அச்சுமா பேக்கணும் அது விழுந்தால் நிலத்தில் விழுந்து அங்கில் மிகுந்த பலனை கொடுத்தோம். இதுதான் வேணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு. அன்பு சகோதர சகோதரி, இந்த காலை ஆராதனை வரையில் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு புது குறிப்போடு புது வாழ்வோடு ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவாங்க, என்னை ஒப்புக்கொள்வார் என்று சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போடு நாம் இந்த திருப்பணியை ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம அர்ப்பணிக்க ஆண்டு உதவி செய்வாங்க, உற்சவம் செய்வாங்க. எங்களை நேசிக்கிற நாளை தகவலே வார்த்தை கேட்டவர்களே அவனுக்கு சூத்திரம் தொடர்புடைய ஒரு பேசுகிறான். ஒரு விசுவாசம் நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறார். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசு நாம் சொல்லினார் பிதாவே. ஆண்டவருடைய அருளை கேட்ட நாம் அனைவரும் விடுதல் என்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வவல்லமையுள்ளவராகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் உண்டாவதற்கு முன்பே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது வாசத்திலே வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மனிதரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனிலிருந்து புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொடர்ந்து தோற்றுவிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசியின் மூலமாக இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே நான் சாப்பிட்டு அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் எழுதலும் மனிதனுடைய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். கேட்டுக்கொண்டு திருச்சபைக்குரிய அறிவிப்பு பொருளாதார கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையார் அனைவருக்கும் என் அன்பின் தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நமது பெத்தேல் குடும்பத்தார் அனைவரும் ஒரே நாளில் நாங்கள் பார்ப்பது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். இந்த நாளில் கூட நமது பேராயர் அவருடைய அறிவுரையின்படி இன்று முதல் நமது ஆலயங்கள் திறக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் 2 ஆராதனை நடைபெறும். காலை 8 மணிக்கு ஒரு ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும். திருச்சியமார்கள் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்த ஆராதனை பங்கு கொள்ளும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆராதனை முடிந்தவுடன் திருச்சபையார் அனைவரும் ஒன்று கூடி பேசாமல் மிக துரிதமாக ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். காரணம், நமது அரசாங்கத்தில் கூட்டமாக கூடுவது தவிர்க்கப்படுகிறது. இதை மனதில் கொண்டு ஒத்துழைப்பினுடைய அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் கூட கொரோனா தாக்கம் குறையவில்லை. 3வது அலை வரும் என்று கூறுகிறார்கள். ஆனால் மிகவும் நாம் கவனமாக இருந்து நமது குடும்பத்தை பாதுகாக்கவும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். திருச்சியபையார் காணிக்கை செலுத்தும் போது மாத சந்தா காணிக்கையை மட்டும் ட்ரேயில் வைக்கவும், மற்றபடி காணிக்கை போடும்போது அருகே உள்ள பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சமூக இடைவெளி கடைபிடித்து, கண்டிப்பாக சமூக இடைவெளி கடைபிடித்து அந்த பெட்டியில் நீங்கள் காணிக்கை செலுத்தும்படி அன்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அவ்விதமாகவே இந்த வாரம் முதல் இது ஆராதனையாக நடக்க இருப்பதால் திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கப்படுகிறது. எனவே திருவிருந்து எடுக்க வரும்போது அது அவ்விதமாக திருச்சபையார் சமூக இடைவெளியை கண்டுபிடிப்பார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கு வாலிப ஐக்கிய சங்கத்தினர் இந்த ஒத்துழைப்பை அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் சொல்கிறபடி நாம் பின்பற்றும் அடிமை அன்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றொரு துயர செய்தி,
திருச்சபை நமது சாய்வரபுரத்தில் வாழ்ந்து வரும் திரு பக்த இன்பநாதன் அவர்கள் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்கள் கடந்த 8ஆம் தேதி அன்று அவர்கள் கர்த்தருக்குள் திரையடைந்தார்கள். அவருடைய சரீரம் நாளை அவர்கள் இல்லத்திற்கு வர உள்ளது. அந்த அடக்க ஆராதனை பற்றி இன்னும் எங்களுக்கு விவரம் வரவில்லை, பின்னர் அறிவிக்கப்படும். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய வழிபாடு முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் 2 வழிபாடுகள் நடத்த இருக்கிறோம். குருசேர குழு அங்கத்தினர்கள் பொறுப்போடு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு காலை வழிபாடுகளுக்கும் காணிக்கை என்பதற்கும் நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக் கொடுக்கேன். இந்த தினத்தில் வாழ்வு பிள்ளைகள் அவங்களாம் வாழ்கின்ற வந்து செய்தித்தாள் அப்படி போட்டிருக்கிறது. ஆலய வழிபாடு இருக்கிறதா என்று கேட்டார்கள். வழிபாடு துவங்கலாம் பேராயர்களும் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன். அவர்களாக வந்து இந்த ஆலய சுத்திகரிப்பு இதெல்லாம் முன்னெடுத்து செய்தார்கள். வாலிப சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இணைந்து சென்ற அனைத்து சகோதரருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குருசேர அங்கத்தினர்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாடு ஆயத்தங்களுக்கும் காணிக்கை எண்ணெய் பொருளாளரோடு இணைந்து செயல்படுவதற்கும் அன்போடு அழைக்கிறோம். நாளில் நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 155வது கீர்த்தனை கர்த்தரின் பந்திக்குவா என்ற பாடல் திருவிருந்துக்கான ஆயத்தங்கள் செய்வோம். நாம் யாரும் எழுந்து நின்று இந்த பாடலை செய்வோம். அப்பொழுது உங்களுடைய காணிக்கைகள் இருக்கிற இடத்துல ஒவ்வொருவராக நீங்கள் வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை பெட்டி இடத்துல கும்பல் சேர வேண்டாம். உங்களுடைய மாதாந்திர காணிக்கை முன்னே வந்து ட்ரெயினில் செலுத்தும்படி அன்போடு கேட்டு. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் ஜீவகப்பத்தை தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் திசகுறை தீரு, பாவக்கேட்டை கூறு, ராபோஜன மந்திரத்தில் சேரு. சாவு கோலியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்தியனாகாதே கர்த்தரின் அந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் வீரந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாவே, துன்பம் தூய போவே இருதயம் சுத்ததிடனாமே. இன்பம் மிகும் தேவ
ஆண்டு நம்முடைய பெத்தேல் திருச்சபையின் இணை ஆயராக அருள் திருமதி பியூலா சத்யா ஆயிரம் அவர்கள் ஒரு நாள்கள் ஊழியம் செய்தார்கள். அவருடைய பணி நிறைவு பெற்று கடந்த மாதம் அவர்கள் ஓய்வு பெற்றார். மே மாதம் ஜூன் மாதம் லாக்டவுன் தெரிகிறோம். ஆனால் இப்பொழுது மாலை வழிபாடுகள் நடத்தப்படுகிற பொழுது பேராயர்கள் இப்பொழுது நமக்கு ஒரு உதவி செய்வதற்கு ஒரு தேவை என்று சொல்லப்படுது. இப்பொழுது ஓய்வு பெற்ற அவர்கள் டி மர்மபாஸ் ஆகியவர்கள் நம்முடைய ஆலயத்தில் நமக்கு அவர்கள் உதவி செய்வதற்கு என்று பணித்திருக்கிறார்கள். பெத்தேல் குடும்பங்களின் சார்பில் செயலர் போன்ற ஒரு செயலர் குழுவாக திருச்சபை குடும்பங்களாக நாம் அவர்களை வாழ்த்தி வரவேற்று சால்வை கொண்டாடியாக பண்ணியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பேராயத்தின் நியமப்படி விளக்கத்தின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு துணையாளராக பணியாற்ற வந்திருக்கின்றேன். எனது தம்பியும் போதுமாகிய ஸ்ரீ சானந்தகுமாரோடு சேர்ந்து முடிந்த அளவுக்கு இறைப்பணி செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன், எனக்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று பட்சமாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. திருவிருந்து ஆராதனைக்காக நாம் ஆயத்தம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனை நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகள் பொருத்தனைகளோடு வேண்டுதலோடு மாதாந்திர சந்தாவை செலுத்தும்படியாய் நீர் கிருபை செய்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்க தேவ சமூகத்தில் இருந்து நாங்கள் உங்களுடைய ஆசுவாதத்தோடு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நான் சுகிரனாக பிதாவே. எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம். இயேசுவே நீர் உமது சீசன் மதியில் பிரசன்னமானது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக்கி அப்பத்தை பிற்கையோடு வெளிப்படுத்தியுள்ளோம். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்தரசாகிறேன். ஆமென். ஆம் பிதாவிலே பரிசுத்தங்கள் சோதரிக்கப்பட்டவர் தேவரின் மனிதன் கமாண்டு பொருந்தும்போது ஒரே குமாரனாக்கி இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளும். சிலுவையின் மனிதர்களை மீட்டுக் கொள்ளவும் அவை தந்தருளினேன். அவர் சிலுவையில் ஒரு தாமையை கபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் போனவும் போதுமான பலியை காணிக்கை பரிகாரத்தின் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைக்கும் நினைக்கூட ஞாபகத்தை நியமித்து தான் திரும்பப்படும் மூலம் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை தருவினாரே. அவர் தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போதனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமணி உண்டாகும்படி உங்களுக்காக மனிதருக்காக சொல்லப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இதை பானம் பண்ணும்போதுதான் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே மரணத்தை நினைவுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பத்தையும் திராட்சரசத்தை பரிசுத்தாவியால் நீங்கள் பரிசுப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தலைமையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எப்போதும் அவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டுள்ளார் விசுவாச ஒருமைப்படவும் தலையாக கொள்வோம். எப்போது நாங்கள் வளரவும் எங்களுக்கு விஷயம் அவரோட பரிசுத்தாவின் ஐக்கியமாக சர்வல்ல பிதாவாக மற்றவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் எந்தெந்தைக்கும் உண்டாவதாக. ஆமென். தாழ்வின் ஜபத்தை நாம் யாவது சேர்ந்து சொல்வோம்.
பாதத்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இயக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜின் மீது துணிக்குள் பொறிக்குள்ள நாங்கள் பார்க்குறதில்ல. ஆனாலும் ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான குமாராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதிய சரித்த இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் ஆசமர்ப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை இந்த சமாதானத்தை தாரும். சபையார் 2 வருடம் வரிசையாக மத்தியில் வாங்க. இந்த பக்கம் சகோதரிகளும் இந்த சகோதரர்களும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கிட்ட முதல் சென்டரில் வந்து அப்பத்தை வாங்கி கொண்டு வலது பக்கமும் இடது பக்கமும் வருகிறவர்கள் நீங்கள் வாங்கி வருகை ஜபத்தோடு கப்பில் பாத்திரத்தில் செஞ்சு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தமானவர்கள் முன்னே வரும்படி கேட்டுக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று
மூடிப்போம். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு வந்து நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக வழிபாடுக்கு வந்து கிருபை செய்து ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட அனைத்து உங்களுடைய பிள்ளைகளை கடமை கொடுக்குறேன். தனியாய் குடும்பமாய் இவருடைய ஆசீர்வதிக்கும் தேவையை சந்தையும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிட்டேன். அதுவரை இந்த கொரோனா வைரஸுடைய நோய் தொற்றும் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு அன்றைய ரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் தனியாக குடும்பமாக அழைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள், கைதானவர்கள், அடுத்த சிறு பிள்ளைகள் தொடர்ந்து பாதிக்கும் சொல்கிறாங்க. கர்த்தாவை கற்று சபை குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செல்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிற வாழ்வர்களுக்காக செபிக்கிறேன். பெரியவங்களுக்காக முதிர்ந்த சகோதரர்களுக்காக செபிக்கிறேன். நல்ல சுகங்களை நாளும் தொடர்ந்து தான் உங்களுடைய கரங்களோட்டு கொடுக்குறேன். உங்களுடைய சரீரத்தில் அல்லது நினைவு கூர்ந்து இந்த பதியில் பங்கு கொள்ளக்கூடியான வாய்ப்பு கொடுத்து சோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் உறுதிப்படுத்துங்கள். உங்களை சார்ந்து உங்களை நிலைத்திருக்கிற அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள இந்த நாமத்தினாலே செபிக்கிறேன். மறுபடியும் மாலை வழிபாடு கலந்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் தொழுது கொள்ள மட்டும் உங்களுடைய நீதி வலுவினால் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி பராமரித்து வழி நடத்துகிறார்கள். ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மற்றும் நன்றி செலுத்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவனை சந்திங்க. இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கிறது. திருமணம் ஆன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல குடும்பம் அமைக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. இப்பொழுதும் தொழிலுக்கு ஆழ்ந்திருக்கிற ஆண்டவரே, கற்றுக்கொள்ள திறந்த பக்தன் அவருடைய குடும்பத்துக்காக செடிகளோட துணைவியற்காக குடும்ப மக்களுக்கு ஆறுதலையுமே சமாதானத்தை பொய்ப்பொழுதின் நம்பிக்கை நாங்கள் சுவாமி நம்முடைய கருங்கள். நாங்கள் எல்லா நிலையிலும் ஒருவர் சார்ந்து ஒவ்வொரு கைகளை செலுத்து மனரம்யமான நாமத்தை பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியோடு ஐக்கியமும் வழிநடத்தவும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you.